இந்த உடம்பெல்லாம் நெச்சுரலாகி வாய்ப்பே இல்லை. காம்படிஷனுக்கு வந்து நிறைய பேர் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. சாலா எங்களோட பிளான் என்னென்னா நெச்சுரலாக ப்ராப்பராக ட்ரக் டெஸ்ட் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ஷோஸே பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் பெடிக்கலோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடி பில்டிங் காம்படிஷன் மீட்டுக்கு போயிருந்தேன். என்ன கதைன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். ஆன் டைமில் காம்படிஷன் வெனுக்கு கோச் அண்ட் ஜிம் டீமோட போயிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அத்லீட்ஸ் காப் லோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் நானும் ஸ்டேஜ் ஏற போகிறதால எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் கோச் என்னை இன்வைட் பண்ணதாலையும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட் மீட்டை பார்க்க போனேன். பம்ப் பண்ணுறதுக்கு முதல்ல கோச்சோட கண்டிஷனிங்லாம் தரமாக இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் நேரத்தில் பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வார்த்தையால் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஃபைனல் போசிங் கரெக்ஷனை முடிச்சுட்டு ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் கூட வந்த ஒரு தம்பி கேட்டகரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ட்ரைனிங் பண்ணக்குள்ளேயே கூப்பிட்டாங்க. அவன் கண்டிஷன் நல்லா இருந்ததால் 3rd பிளேஸ் பண்ணி மஜா பண்ணிட்டான். ஃபைனலாக கோச்சும் போய் ஸ்டேஜை டோட்டலாக டாமினேட் பண்ணிட்டாரு. ஓவரால் பெட்டில் தான் ரியல் பெட்டிலாக இருந்துச்சு. அதுலேயும் பியூர் டாமினேஷன் பண்ணி கோச் ஓவரால் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணார். ஆல்ரெடி எங்கள் டார்கெட்டை நேஷ்னல் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஆகினோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மீட்டெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். என்ன தான் லெக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி பாடி பில்டிங் பண்ணாலும் ரிட்டன் எதுவுமே இருக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே ரிசல்ட்டை பார்த்து அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு பின்னால் இருக்கிற ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், டிசிப்ளினை யாரும் பார்க்குறதே இல்லை. நம்ம கோச் ஒன்று பாடி பில்டிங்கை புதுசாக பண்ணலை. அவர் ஆல்ரெடி நேஷ்னல் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாரின்லேருந்து திரும்ப என்கிட்ட ஜிம் ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யாராச்சும் சாம்பியனுக்கு ட்ரெயின் ஆன் பண்ண வச்சிங்கடா நம்மளோட ஜிம்மில் ஒரு விசிட்டை போடுங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக டைம் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தான். தரணி ஃபிட்னஸ் சென்டர் மெப்பில் போட்டிங்கன்னா வரும். லொக்கேஷனை பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என் கோச்சுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி சப்போர்ட். டிஸ்ட்ரிக்ட் டைட்டில் எடுத்தாச்சு, அடுத்த ஸ்டெப் நேஷனல் தான். இன்ஷா அல்லாஹ் அதையும் அச்சீவ் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நன்றி.